ஓம் நம சிவாய. நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குடும்ப உறவுகளில் ஏற்படுகிற இறப்பை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 2 வீடியோவில் கணவன் ஜாதகத்தை கொண்டு மனைவி இறப்பதையும், மனைவி ஜாதகத்தை கொண்டு கணவன் இறப்பதையும் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஒரு குழந்தையோட ஜாதகத்தை வச்சு அந்த குழந்தையினுடைய தந்தை இளம் வயதில் இறப்பதை எப்படி கண்டுபிடிக்கிறது அதை பற்றி பார்க்க போகிறோம். இதற்கு நம்ம சிஆர்பி மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம். சிஆர்பி மெத்தடில் 2 பார்ட் இருக்குது. ஒன்று கிரக தொடர்புகள், இன்னொன்று இளம் வயதில் தந்தை இறப்பதற்கான விதிகள். சித்தர்கள் சொல்லியிருக்கிற முறையில் கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்திக்குது. அது மட்டும் இல்லாமல் மேலும் 6 முறைகளில் கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்திக்குது அப்படின்னு புதுசாக கண்டுபிடிச்சிருக்கேன். அதை பற்றி சுருக்கமாக ஒரு நிமிஷம் சொல்லிட்டு இந்த ஜாதகத்தை ஆய்வு செய்யலாம். வதம் நட்சத்திரத்தில் அமர்ந்துள்ள கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும். வதம் நட்சத்திரம் அப்படின்னா ஒரு நட்சத்திரத்தில் இருந்து 7வது நட்சத்திரத்திற்கு வதம் நட்சத்திரம் அப்படின்னு பேர். வைநாசிகம் நட்சத்திரத்தில் அமர்ந்துள்ள கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும். வைநாசிக நட்சத்திரம் அப்படின்னா ஒரு நட்சத்திரத்தில் இருந்து 22வது நட்சத்திரத்திற்கு வைநாசிக நட்சத்திரம்னு பேர். வேதை நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் அல்லது தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும். ஒரு கிரகத்திற்கு 3 நட்சத்திரங்கள் இருக்கு. அந்த 3 நட்சத்திரங்களில் அமர்ந்துள்ள கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும் அல்லது அந்த கிரகங்களை அந்த 3 நட்சத்திரங்களுக்குள் இடம் மாற்றி வைத்து பார்க்கலாம். இது போல மேலும் 2 முறைகளில் கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்திக்குது. அதை பற்றி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கில் சொல்லியிருக்கேன், பாருங்கள். இந்த வீடியோவில் இளம் வயதில் தந்தை இறந்த 2 ஜாதகங்களை உதாரணத்திற்கு எடுத்து ஆய்வு செய்ய போகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஜாதகத்தை பாருங்கள். இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறது லக்னம் சிம்மம். லக்னத்திலேயே சனி இருக்குது, 2ஆம் இடத்துல ராகு இருக்குது, 4ஆம் இடத்துல சுக்கிரன், 5ஆம் இடத்துல சூரியன், புதன், 8ஆம் இடத்துல கேது, 9ஆம் இடத்துல சந்திரன், 11ல் குரு, மாந்தி, 12ல் செவ்வாய். கிரகங்கள் இப்படி இருக்குது. சைடில் தெரிகிற பாக்ஸில் பாருங்கள். 6 விதிகள் சொல்லியிருக்கேன். இந்த 6 விதிகளும் ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா அவருடைய குழந்தைகள் ஜாதகத்தில் இந்த விதிகள் இருக்கும். இதில் முதல் ரூல் 9-8 தொடர்பு. சிம்ம லக்னத்திற்கு 9ஆம் இடம் மேஷம், இதன் அதிபதி செவ்வாய் எங்கே இருக்குது? லக்னத்திற்கு 12ஆம் இடமான கடகத்தில் இருக்குது. கடகத்தில் இருக்கிற செவ்வாய்க்கும் 8ஆம் வீட்டு அதிபதியான குரு மிதுனத்தில் இருக்குது. இந்த 2க்கும் எப்படி தொடர்பு ஏற்படுது அப்படின்னா, நார்மலான மெத்தேடில் தொடர்பு ஏற்படாது. அதே சமயம் சிஆர்பி மெத்தேடில் புதுசாக நான் கண்டுபிடிச்சிருக்கிற முறைப்படி கிரக தொடர்பு ஏற்படுது. எப்படின்னா, ஒரு கிரகத்திற்கு உள்ள 3 நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் அல்லது அந்த 3 நட்சத்திரங்களில் அமர்ந்த கிரகங்களை இடம் மாற்றி வைத்து பார்க்கலாம். அந்த விதத்தில் செவ்வாய் கடக ராசியில் என்ன நட்சத்திர சாரத்தில் இருக்குன்னு பாருங்கள். செவ்வாய் ஆயில்யம் நட்சத்திரத்தில் இருக்குது. அதே சமயம் மீனம் ராசியில் கேது இருக்குது. அந்த கேது கிரக பாதசாரத்தில் பாருங்கள், ரேவதி நட்சத்திரத்தில் இருக்குது. செவ்வாய் இருக்கிறது ஆயில்யம் நட்சத்திரம், கேது இருக்கிறது ரேவதி நட்சத்திரம். ஆயில்யம் ரேவதி இரண்டுமே புதனுடைய நட்சத்திரங்கள். அப்போது கடகத்தில் இருக்கிற செவ்வாயை மீனத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி பார்க்கலாம். அப்போது 9 கூடிய செவ்வாய் 8ஆம் வீட்டிற்கு சென்று 8ஓடு தொடர்பு ஏற்படுகிறது.
ரூல் 2, 9, 10 தொடர்பு. சிம்ம லக்னத்திற்கு 9ஆம் வீட்டுக்குடையவன் செவ்வாய், 10ஆம் வீட்டுக்குடையவன் சுக்கிரன். செவ்வாய் சுக்கிரன் எப்படி தொடர்பு ஏற்படுதுன்னா, முன்ன சொன்ன மாதிரி தான். 8ஆம் வீட்டில் இருக்கிற கேது அமர்ந்த நட்சத்திரம் ரேவதி. விருச்சிகத்தில் சுக்கிரன் இருக்கு. கிரக பாதசாரத்தில் பாருங்க, சுக்கிரன் அமர்ந்த நட்சத்திரம் கேட்டை. அப்போ ரேவதி கேட்டை ரெண்டுமே புதனுடைய நட்சத்திரம். அதனால விருச்சிகத்தில் இருக்கிற சுக்கிரனை மீனத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி பார்க்கலாம், அல்லது விருச்சிகத்தில் இருக்கிற சுக்கிரனை ஆயில்யம் நட்சத்திரத்தில் செவ்வாய் இருக்கிற இடத்திற்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி பார்க்கலாம். அப்போது செவ்வாயும் சுக்கிரனும் மீனத்தில் வச்சு பார்க்கலாம், அல்லது சுக்கிரன் இருக்கிற இடத்துல செவ்வாயை வச்சு பார்க்கலாம். அந்த மாதிரி செய்யும் பொழுது திரிகோண நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்தி கொண்டதாக பொருள். அந்த விதத்தில் சுக்கிரனும் செவ்வாயும் தொடர்பை ஏற்படுத்திக்கிறாங்க. ரூல் 3, 9, 4 தொடர்பு. இங்கே பாருங்க, 9ஆம் வீட்டுக்குடைய செவ்வாய் 4ஆம் வீட்டிற்கும் அதிபதியாக இருக்கிறதுனால 9, 4 தொடர்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பொருள். ரூல் 4, 9 மாந்தி தொடர்பு. சிம்ம லக்னத்திற்கு 11ஆம் இடமான மிதுனத்தில் மாந்தி இருக்கு. மிதுனத்தில் இருக்கிற மாந்தி 9ஆம் வீட்டை பார்க்குது. அதனால் 9ஆம் வீட்டிற்கு மாந்தி தொடர்பு வந்திருக்குன்னு பொருள். ரூல் 5, 9 அல்லது சூரியனுக்கு ராகு தொடர்பு. அதாவது 9ஆம் இடத்திற்கு ராகு தொடர்பு வரணும். அப்படி வராத பட்சத்தில் தந்தைக்கு காரகனான சூரியனுக்கு ராகு தொடர்பு வரணும். இங்கே சிம்ம லக்னத்திற்கு 2ஆம் இடமான கன்னியில் ராகு இருக்கு. இந்த ராகு 3ஆம் பார்வை மூலமாக செவ்வாயை பார்க்குது. அப்போ 9ஆம் வீட்டு அதிபதிக்கு ராகு தொடர்பு வந்திருக்குன்னு பொருள். அடுத்தது ரூல் 6, 2 மற்றும் 9க்கு வதம் அல்லது வைநாசிகம் அல்லது வேதை நட்சத்திரத்தில் ஏதேனும் ஒன்றில் கிரகம் இருப்பது. இங்கே சிம்ம லக்னத்திற்கு 2ஆம் வீட்டிற்கு அதிபதி புதன். இந்த புதன் தனுசுல இருக்கு. கிரக பாதசாரத்தில் பாருங்க, புதன் அமர்ந்த நட்சத்திரம் மூலம். இந்த மூலம் நட்சத்திரத்தின் வேதை நட்சத்திரம் ஆயில்யம். இந்த ஆயில்யம் நட்சத்திரத்தில் செவ்வாய் இருக்கு. அதாவது புதன் அமர்ந்த நட்சத்திரத்திற்கு வேதை நட்சத்திரத்தில் செவ்வாய் இருக்கு அப்படின்னு பொருள். மேலும் 9க்கு வதம் அல்லது வைநாசிகம் அல்லது வேதை நட்சத்திரத்தில் ஏதேனும் ஒன்றில் கிரகம் இருப்பது. இங்கே சிம்ம லக்னத்திற்கு 9ஆம் வீட்டிற்கு அதிபதி செவ்வாய். கிரக பாதசாரத்தில் பாருங்க, ஆயில்யம் நட்சத்திரத்தில் இருக்கு. ஆயில்யம் நட்சத்திரத்தின் வேதை நட்சத்திரம் மூலம். அந்த மூலம் நட்சத்திரத்தில் சூரியன் இருக்கு, மேலும் புதன் இருக்கு. ஆக மொத்தம் செவ்வாய் அமர்ந்த நட்சத்திரத்திற்கு வேதை நட்சத்திரமான மூலம் நட்சத்திரத்தில் சூரியனும் புதனும் இருக்கு. இந்த விதத்தில் சைடில் தெரிகிற இந்த பாக்ஸில் உள்ள 6 விதிகளும் பொருந்தி வரதை பார்க்க முடியுது. இந்த 6 விதிகளும் பொருந்தி வந்த காரணத்தினால தான் இந்த குழந்தையினுடைய தந்தை இளம் வயதில் இறந்துட்டாரு. அடுத்தது இன்னொரு ஜாதகத்தை பார்க்கலாம். ஸ்க்ரீனில் தெரிகிறது 2வது உதாரண ஜாதகம். இந்த குழந்தையினுடைய தந்தை இளமையில் இறந்துட்டாரு. இந்த குழந்தை பிறந்ததும் லக்னம் சிம்மம். 5ஆம் இடத்துல ராகு இருக்கு. 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கு. 7ஆம் இடத்துல சூரியன், புதன், குரு இருக்கு. 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு. 11ல் சந்திரன், சனி, கேது இருக்கு. 12ல் மாந்தி இருக்கு. சைடில் தெரிகிற இந்த பாக்ஸில் உள்ள 6 விதிகளும் எப்படி பொருந்தி வருதுன்னு பார்க்கலாம். ரூல் 1, 9, 8 தொடர்பு. சிம்ம லக்னத்திற்கு
9ஆம் வீட்டிற்கு அதிபதி செவ்வாய் ரிஷபத்தில் இருக்கு. 8ஆம் வீட்டு அதிபதி குரு கும்பத்தில் இருக்கு. செவ்வாய்க்கும் குருவிற்கும் எப்படி தொடர்பு வருதுன்னு பார்க்கலாம். கும்பத்தில் இருக்கிற குரு கிரக பாதசாரத்தில் பாருங்க, அவிட்டம் நட்சத்திரத்தில் இருக்கு. அவிட்டம் என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம். அதனால் 8ஆம் வீட்டிற்கு அதிபதியான குரு 9ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாயின் நட்சத்திரத்தில் இருக்குது. அதனால் ரூல் 1 மேட்ச் ஆகுது. ரூல் 2, 9, 10 தொடர்பு. சிம்ம லக்னத்திற்கு 9ஆம் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் நேரடியாகவே 10ஆம் வீட்டில் இருக்குது. அதனால் ரூல் 2 பொருந்தி வருது. ரூல் 3, 9, 4 தொடர்பு. சிம்ம லக்னத்திற்கு 9ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய், அதே செவ்வாய் 4ஆம் வீட்டிற்கும் அதிபதியாக இருக்கிறதுனால ரூல் 3 பொருந்தி வரதை பார்க்க முடியுது. ரூல் 4, 9 மாந்தி தொடர்பு. சிம்ம லக்னத்திற்கு 12ஆம் இடமான கடகத்தில் மாந்தி இருக்குது. இந்த மாந்தி செவ்வாயை பார்க்கறதுனால 9ஆம் வீட்டு அதிபதிக்கு மாந்தி தொடர்பு வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கணும். ரூல் 5, 9 அல்லது சூரியனுக்கு ராகு தொடர்பு. சிம்ம லக்னத்திற்கு 9ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் ரிஷபத்தில் இருக்கு. இந்த செவ்வாய் தனது 8ஆம் பார்வை மூலமாக தனுசில் இருக்கிற ராகுவை பார்க்கறதுனால ராகு தொடர்பு வந்திருக்குன்னு பொருள். ரூல் 6, 2 மற்றும் 9க்கு வதம், வைநாசிகம், வேதை நட்சத்திரத்தில் ஏதேனும் ஒன்றில் கிரகம் இருப்பது. அதாவது 2ஆம் வீட்டு அதிபதிக்கு வதம் அல்லது வேதை அல்லது வைநாசிகம் நட்சத்திரத்தில் கிரகம் இருக்க வேண்டும். அதே மாதிரி 9ஆம் வீட்டு அதிபதிக்கும் வதம் அல்லது வேதை அல்லது வைநாசிகம் நட்சத்திரத்தில் ஏதேனும் ஒன்றில் கிரகம் இருக்க வேண்டும். அந்த விதத்தில் சிம்ம லக்னத்திற்கு 2ஆம் வீட்டினுடைய அதிபதி புதன் கிரக பாதசாரத்தில் பாருங்க, அவிட்டம் நட்சத்திரத்தில் இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தின் வேதை நட்சத்திரங்கள் 2, மிருகசீரிஷம், சித்திரை. இந்த 2 நட்சத்திரமும் அவிட்டம் நட்சத்திரத்தினுடைய வேதை நட்சத்திரங்கள். அப்போது அவிட்டம் நட்சத்திரத்தினுடைய வேதை நட்சத்திரமான மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் சனி இருக்குது. அதாவது 2ஆம் வீட்டு அதிபதிக்கு வேதை நட்சத்திரத்தில் கிரகம் இருக்குது. அதுபோல 9ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் கிரக பாதசாரத்தில் பாருங்க, அமர்ந்த நட்சத்திரம் கிருத்திகை. சிம்ம லக்னத்திற்கு 9ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் ரிஷபத்தில் இருக்கு. என்ன நட்சத்திர சாரத்தில் இருக்குன்னு பார்த்தா சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கு. அதே சூரியனோட நட்சத்திரத்தில் லக்னத்திற்கு 6ஆம் இடமான மகரத்தில் சுக்கிரன் இருக்கு. அதான் பாருங்க, இப்படி டாட்டேடு சர்க்கிள் போட்டு காமிச்சிருக்கேன். செவ்வாய் கார்த்திகை நட்சத்திரத்திலையும் சுக்கிரன் உத்திராடம் நட்சத்திரத்திலையும் இருக்குது. இந்த 2 நட்சத்திரங்களும் சூரியனுடைய நட்சத்திரங்கள். ஒரு கிரகத்தினுடைய 3 நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளும். மேலும் அந்த கிரகங்களை நட்சத்திரங்களில் இடமாற்றி வைத்து பார்க்கலாம். அப்போது செவ்வாய் உள்ள கார்த்திகையில் இருந்து சுக்கிரன் உள்ள உத்திராடம் நட்சத்திரத்துக்கு செவ்வாயை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதனால தான் இப்படி ரெட் கலரில் காட்டியிருக்கேன். செவ்வாய் மகரத்தில் உத்திராடம் நட்சத்திரத்தில் இருப்பதாக எடுத்துக்கணும். இப்போது உத்திராடம் நட்சத்திரத்திற்கு வந்த பிறகு செவ்வாயினுடைய வேதை நட்சத்திரம் புனர்பூசம். அதாவது செவ்வாய் அமர்ந்த நட்சத்திரத்திற்கு வேதை நட்சத்திரம் புனர்பூசம். மறுபடியும் சொல்கிறேன், செவ்வாய் ரிஷபத்தில் உள்ள கிருத்திகை நட்சத்திரத்தில் இருந்து மகரத்தில் சுக்கிரன் உள்ள உத்திராடம் நட்சத்திரத்திற்கு மாற்றி வைத்த பிறகு உத்திராடம் நட்சத்திரத்தினுடைய வேதை நட்சத்திரம் புனர்பூசம். அந்த புனர்பூசம் நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கு. அப்போ 6வது ரூலில் சொன்ன 2வது பாயிண்ட்டு பொருந்தி வரதை பார்க்க முடியுது. இப்போது இளம் வயதில் இருக்கும் பொழுது, இளம் வயது அப்படின்னா 10 வயசு 15 வயசு வரைக்கும் கூட எடுத்துக்கலாம். அதாவது ஸ்கூல் கோயிங் ஸ்டேஜில் படிச்சுட்டு இருக்கிற காலத்தில் யாருடைய தந்தை இறந்துட்டாங்களோ அந்த மாணவருடைய
எதற்காக அப்படி சொல்கிறேன்னா, கல்வி கற்கும் வயதில் தந்தை இறந்தவர்களுடைய ஜாதகத்தை பார்க்கறதுனால. இந்த சைடில் சொன்ன 6 விதிகளும் நிச்சயமாக பொருந்தி வரும். இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். இதற்கு உதாரணமாக நான் எழுதியுள்ள ஜோதிட அமுதம் பாகம் 2 நூலில் கிட்டத்தட்ட 15க்கும் கூடுதலாக, சரியாக சொன்னால் 19 ஜாதகர்களுடைய ஜாதகத்தை இந்த விதிகளை கொண்டு ஆராய்ச்சி செய்து நூலில் எழுதியிருக்கேன். அதிலிருந்து எடுத்த 2 உண்மையான ஜாதகத்தை இந்த வீடியோவில் உங்களுக்காக ஆய்வு செய்திருக்கேன். அடுத்த வீடியோவில் இளம் வயதில் தாயார் இறந்த ஜாதகர்களுடைய ஜாதகத்தை சிஆர்பி மெத்தடில் அனலைஸ் பண்ணலாம். திருச்சிற்றம்பலம்.